நல்ல உற்சாகமா ஒரு தடவை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே அப்பா, முதல் மாதம் முழுவதுமாக எங்களை ஆண்டவரே கண்ணின் மணி போல பாதுகாத்தவர் நீர் ராஜா. ஆண்டவரே நீர் எங்களை அப்பா அரவணைத்தீர், நீர் எங்களுக்கு அப்பா அடைக்கலம் கொடுத்தீரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் தேவைகளை சந்தித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ இந்த புதிய மாதத்தை, இந்த புதிய நாளுக்கு அப்பா இந்த வேளையில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மையை நாங்கள் உயர்த்த போகிறோம். நன்றி 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 ராஜா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் என்று சொல்லி பாடி இந்த காலை வேளையில் ஆண்டவரை உயர்த்துவோம். வந்திருக்கிற எல்லாரும் நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை உயர்த்தும் வண்ணமாக இந்த காலை வேளையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். ஆரம்பம் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய துவக்கம் அப்பா அற்பமா இருக்கலாம் ராஜா, ஆனால் நீர் அதை சம்பூர்ணப்படுத்துகிறவர். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி. நல்ல கரங்களை தட்டி உயர்த்துவோமா? புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் காலைதோறும் புதியதா இருப்பதற்காக உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. வெட்கத்துக்கு பதிலாக, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. ஆண்டவரே, நாங்க நிறைய இடங்கள்ல வெட்கப்பட்டு போயிருக்கிறோம் ராஜா, ஆனா அந்த வெட்கத்துக்கு பதிலாக நீங்க நன்மையை தாங்க ராஜா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும். நல்ல உற்சாகமா புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். சவால்கள் சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. ஆண்டவரே அப்பா, இந்த உலகம் சவால் மிகுந்தது தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜெயம் தருகிறவரா இருக்கிறீர். உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட. ஆண்டவரே, எனக்கு சமாதானம் தருகிறவரே, உம்மை நான் உயர்த்துகிறேன். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. ஆமென் ராஜா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா,
புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. ஆமென். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபைகளால் என்னை நடத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய கிருபைகள் எங்கள் வாழ்க்கையில் அப்பா நிரம்பி வழியும்படியாக எங்களை ராஜா நீர் அப்பா ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில இந்த மாதத்தின் முதலாம் நாளில உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம்னு சொல்லி நல்ல தலைக்கு மேல கையை தட்டி நம்முடைய ஆண்டவரை உயர்த்துவோமா. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கே துதி பலிகளை ஏறெடுப்போம். நம்மை உண்டாக்கின கர்த்தர் அவர், அவர் சர்வ வல்லமை படைத்தவர், வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் உடையவர் ஒருவரே. அவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தருகிறவர் அவர். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. நன்றி 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 ஆண்டவர். We praise you Lord. எல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி எழும்பி நிற்போமா. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. மிக முக்கியமான நேரம் இந்த முதலாவது நாளில் ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிற நேரம் இது. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க ராஜா. உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள ஆண்டவரே நான் நுழைந்து இருக்கிறேன்ப்பா. உம்முடைய ஆண்டவரே அப்பா கிருபை, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய தெய்வீக அபிஷேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக இந்த காலை வேளையில நிரப்புங்க என்று சொல்லி நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை வரவேற்போமா. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது என்று சொல்லி ஆண்டவரே என்னை நீர் பாதுகாப்பீராக, உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புவீராக என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். நன்றி 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 தகப்பனே. We praise you Lord. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அந்த பலத்தினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி கேட்போம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் மீது இருக்கிறது. ஆமென். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை. நல்ல கையை தட்டி. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். சொல்லுங்க. இம்மட்டும் இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். விசுவாசமா அறிக்கை செய்வோமா. ஆண்டவரே இம்மட்டும் எங்களை நடத்தினது எங்கள் எபினேசர் தான். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன். அறிக்கை செய்வோமா. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி. அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட என் தேவனே பெரியவர். இன்னும் ஒரு முறை சொல்லுவோமா. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன். கையை தட்டி. ரத்த கோட்டைக்குள்ளே ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்துக்குள்ள நான் நுழைந்து இருக்கிற தகப்பனே, உம்முடைய தெய்வீக பாதுகாப்புக்குள்ள நான் வந்திருக்கிற தகப்பனே, என்ன அபிஷேகம் செய்வீராக ராஜா. நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும். Oh, we praise you Lord. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. அப்பா எங்களை மறக்காத தெய்வம் நீர் ஒருவர் தான் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ஆண்டவரே இந்த உலகத்தில் நிறைய தெய்வங்கள் எல்லாரும் அபிஷேகம் செய்கிறாங்க. எங்களை அபிஷேகம் செய்கிறவர் நீர் ஒருவர் தான். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது,
எந்த தீங்கும் ஹல்லேலூயா இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. Oh glory glory glory, we praise you Lord. தேவனே ஒளியும், தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? ஆண்டவரே, எங்கள் பாதுகாப்பு, எங்கள் வாழ்க்கையில ஒளி வீசுகிற சுடர் நீர்தான் ராஜா. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு நல்ல கையை தட்டி. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் ஹல்லேலூயா. ஆண்டவரே நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க ராஜா. இந்த காலை வேளையில உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக. சொல்லுங்க, ரத்த கோட்டைக்குள்ளே, கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும். Oh, we praise you Lord. Amen. இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். நல்ல உற்சாகமா தலைக்கு மேல கையை தட்டி நம்மை அபிஷேகம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரை நோக்கி, ஆண்டவரே இந்த காலை வேளையில நிரப்புவீராக என்று சொல்லி உயர்த்துவோமா. அப்பா, உம்முடைய அபிஷேகத்தினால எல்லா நுகங்களும் உடைகிறது ராஜா. எங்க வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத நுகங்கள், எல்லா அக்கினி கட்டுகள், எல்லா அந்தகார வல்லமைகள் இந்த காலை வேளையில உடைவதாக. அபிஷேகத்தினால நுகங்கள் முறிந்து போகும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர்கள். நன்றி 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 ராஜா. அபிஷேகம் பெற்றவங்க நல்ல அந்நிய பாஷையை பேசி தலைக்கு மேல கையை தட்டி ஆவியானவர் உயர்த்துவீங்களா? ரேபே ஷேகிதி அந்தரபா ரிகாதா ஷதோதி அந்தரபோ சிகாதி அந்தரபோ. ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்புவீராக. பரிசுத்தாவின் பலத்தினால் நம்பிக்கை பெருகும்படிக்கு விசுவாசத்தின் தேவன் இந்த காலை வேளையில நம் யாவரையும் அவருடைய சந்தோஷத்தினாலும் அவருடைய சமாதானத்தினாலும் அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நாம் யாவரும் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறோம். அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாம், அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு நாம் அவருக்காக சாட்சியாய் வாழ போகிறோம் சொல்லி நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா. உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த காலை வேளையில என்னை நிரப்புங்கப்பா விட்டு கொடுத்து ஆண்டவரை உயர்த்துவோமா. ரிதி அந்த ஷகோதியா ரிபதா ஷதோதி அந்த ரபோ. ஆவியானவரே, உம்முடைய வல்லமை பெருகட்டும் ராஜா. உம்முடைய அபிஷேகம் எங்க வாழ்க்கையில பெருகட்டும் ஆண்டவரே. உமக்காக சாட்சியாய் வாழ்கிற அனுபவத்தை தாங்க. உமக்காக வைராக்கியமாய் வாழ்கிற அனுபவத்தை தாங்க. எங்க வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் வரலாம், எவ்வளவோ நெருக்கங்கள் வரலாம் ஆண்டவரே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலிருந்து சொன்ன அதே வார்த்தைகளை நாங்களும் அப்பா அறிக்கையிட வேண்டும் ஆண்டவரே. ராஜாவாகிய உங்க கைக்கு எங்களை தப்புவிக்க நீங்களாக்கி விடுவிக்கிறவர் எங்கள் தேவன் பெரியவர் என்று சொல்லணும். நல்ல உற்சாகமா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. அப்பா, உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி, உம்முடைய வர்ஷிப்புக்காக நன்றி ராஜா. ஓ, we praise you Lord. ஒரு 3 முறை இயேசுவே அழைப்போமா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. கரங்களை தட்டி உற்சாகமா உள்ளத்தின் ஆழ்த்திருந்து நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி பலிகளை செலுத்துவோமா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்க வாழ்க்கையில நன்மைகளின் நாயகனாய் இருப்பவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீர் செய்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பாதுகாத்தீரே, எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறீரே, எங்களை போஷிக்கிறீரே, நன்றி. ஓ, we praise you Lord. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நம்முடைய ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமா. அவருடைய அபிஷேகத்திற்காக, அவருடைய வரங்களுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக நல்ல ஒரு முறை தலைக்கு மேல கையை தட்டி நம்முடைய ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, வனாந்தரங்களை வயல்வெளிகளாக மாற்றுகிறவர் நீர் ராஜா. வறட்சியை செழிப்பாக மாற்றுகிறவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நன்றி 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 தகப்பனே. ஓ, we praise you Lord. நன்றி ராஜா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த உலகத்துல நாங்க நேசித்த உறவுகள் எங்களை விட்டு விலகி போகலாம் ராஜா. ஆனா ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு தாயும் தகப்பனுமா இருந்து எங்களை நடத்துகிறவர் தகப்பனே. நாங்க எப்பெல்லாம் பலவீனப்படுகிறோமோ
உங்க பலத்தினால எங்களை நிரப்பி அழகு பார்க்கிறவர் ராஜா நீங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த உலகத்துல எதுவும் எங்களுக்கு வேணாம். எவ்வளவோ காரியங்கள் எங்களை நெருக்கலாம், எவ்வளவோ காரியங்களை எங்களை கவர்ந்து கொள்ளலாம். ஆனா எங்களை ஆண்டவரே அப்பா உருவாக்குனவர் நீர். இந்த காலை வேளையில எங்களை முழுவதுமாக உமக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி நீங்க மாத்திரம் போதுப்பா என்று சொல்லி ஆண்டவர் பாதத்தில் நம்மளை சமர்ப்பிப்போமா? தாய் போல தேர்ச்சி என்று இந்த காலை வேளையில ஆண்டோடைய பாதத்தில் நம்மளை உற்சாகமா கொடுப்போம். Praise you, Lord. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பாதத்தில் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, எங்களை அரவணைக்கிறவர் நீர் ராஜா. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா. நல்ல இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா? நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை காரிருள் சூழ்ந்திருக்கலாம் ராஜா. கடன் பிரச்சனைகள், குடும்ப உறவுகள், முறிந்து போகிற சுபாவங்கள் இருக்கலாம் தகப்பனே. ஆனா நீங்க அதை மாற்ற போகிறீங்க. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. ஆண்டவரே, இதை யாராவது செய்ய முடியுமா ராஜா? உங்க உள்ளங்கரங்கள்ல எங்களை வரைந்து வைத்து ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குறீங்களே, நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து சொல்லுவோமா? நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும். பலவீன நேரம், பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றேன். ஆண்டவரே அப்பா, நாங்க எப்பெல்லாம் வீக்கா இருக்கிறோமோ, எப்பெல்லாம் சோர்ந்து போகிறோமோ, உங்க பலத்தால நிரப்பி எங்களை நடத்துகிறீரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று. அப்பா, இந்த உலகத்துல யாரும் அதை செய்ய முடியாது ராஜா. ஒரு நிழலை போல எங்களோடு கூட வருகிறவர் நீர் தகப்பனே. உம்முடைய பாதுகாப்பு பெரிது, உம்முடைய அன்பு பெரிது ராஜா. ஆமென். கரங்களை உயர்த்தி நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும். Oh, we praise you Lord. நீ போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீ போதும். நீ போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீ போதும். நீங்க மட்டும் சொல்வீங்களா? கரங்களை உயர்த்தி நீ போதும். ஆமென். ஏசையா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி இந்த காலை வேளையில நமக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிற நம்ம ஆண்டவரை உயர்த்துவோமா? நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் தேதியிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் கடந்த மாதமெல்லாம் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். வேதம் சொல்கிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் நன்றி சொல்லும் பொழுது கர்த்தர் மகிழ்வடைகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை வேளையிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே
கடந்த ஒரு மாதம் அளவும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து சில நிமிடங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வருடம் துவங்கின நாள் முதல் இந்த நாள் வரை நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் போஷித்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரயாணங்களிலே ஆண்டவர் துணை நின்றிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பலவீன நேரங்களிலே கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார். தடைப்பட்ட நன்மைகளை கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாரும் நினைவு கூறுவோம். இந்த வருடம் நமக்கு விளைச்சலின் வருடம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லா வகையிலும் நம்முடைய நீதியின் விளைச்சலை கர்த்தர் பெருக பண்ணுவேன், வர்த்திக பண்ணுவேன் என்று வாக்களித்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்துக்காக அப்பாவை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்கள் நீதியின் விளைச்சலை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். சமாதானத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆத்துமாக்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். நன்மைகளை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே ஒரு பெருக்கத்தை, விளைச்சலை இந்த வருடத்தில் நீர் தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக எல்லாரும் அவரை நன்றி செலுத்துவோம். God will make you rich enough so that you can always be generous. ஹல்லேலூயா. நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். எல்லா வகையிலும் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை கடந்த வருடம் உங்களுக்கு குறைச்சலின் வருடமாய் காணப்பட்டிருக்கலாம், வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷமாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த வருடம் நிறைவின் வருடமாக, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தின் வருடமாக, இந்த மாதம் ஹல்லேலூயா ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக கர்த்தர் மாற்றி தருவார். எல்லா வகையிலும் ஆண்டவர் நம்மை சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றுவார். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. நம்முடைய வருமானத்தை தேவன் பெருக பண்ணுவேன் என்று வாக்களிக்கிறார். எந்தெந்த விதங்களிலே உங்கள் வாழ்க்கையிலே சத்துரு தடைகளை கொண்டு வந்திருக்கிறானோ எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போட்டு இந்த வருடத்திலே, இந்த மாதத்திலே சம்பூர்ணம் உள்ளவர்களாக நம்மை மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எல்லா வகையிலும் நாங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாறுபடி நீர் எங்களை இந்த மாதத்தில் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் வாக்கு கொடுத்ததை ஆண்டவரே, நீர் சொல்லினால் சொல்வதை செயலினால் செய்கிற ஆண்டவர். இந்த மாதத்தில் நிச்சயமாய் நீர் எங்களை சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். பாஸ்டர் டேனியல் முன்பாக வந்து இந்த நாள் வேத வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்க கேட்கிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ள தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் இந்த வருடத்தில் 2வது மாதத்தில் அடி எடுத்து வைக்க என் ஆண்டவர் கிருபை பாராட்டினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிற தேவன், இந்த வருஷத்தில் ஆண்டவரே உங்களுடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆமீன் என்றும் ஆமீன் என்று உள்ளதப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லா வகையிலும் ஆண்டவரே சம்பூர்ணம் உள்ளவர்களாக கர்த்தரை எங்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க இந்த மாதம் ஆண்டவர் நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக எங்கள் உள்ளத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி 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 ஐயா. ஆண்டவர், இந்த வாக்கு தத்துவத்தின்படியாக உடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் ஆசீர்வாதமாக ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருக்கும் வந்து பலிக்க ஆவியானவர் தாசர் மூலமாக சத்திய வசனப்பினால் எங்களோடு கூட இடைபடுவீராக. எல்லா சத்துருக்கள் தடைகளை எல்லாம் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலப்படுத்தி போடுகிறோம்.
நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் அப்படியே உட்காருவோம். இதனால் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்கிற எல்லாரும் உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். இந்த மாத வாக்குத்தத்தத்தை உங்க அருகில் இருக்கிறவர்களுடைய கரங்களை பிடித்து முதல்ல அவங்கள வாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி, அது பின்பு இந்த மாத வாக்குத்தத்தத்தை அவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். எவ்விதத்திலும் நீங்கள் சம்பூர்ண உள்ளவர்களாவீர்கள். ஆண்டவர் எல்லா வகையிலும் நமக்கு நிறைவை தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். இந்த மாதம் நமக்கு சம்பூர்ணத்தின் மாதம். அவர் வாக்களித்தபடியே சம்பூர்ண ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழி நடத்துவார். கிளாடியஸ் என்கிற ஒரு ராஜாவின் காலத்திலே, ஒரு ராயனுடைய காலத்திலே எருசலேம் நகரத்திலே கடுமையான பஞ்சம் உண்டானது. இந்த எருசலேம் ஆசீர்வாதத்தின் நகரம். இந்த எருசலேமில் தான் சபை துவங்கினது. எருசலேம் சபை மூலமாக தான் உலகமெங்கும் சபைகள் துவங்கப்பட்டது. பல சபைகளுக்கு உதவிகள் செய்த எருசலேம் சபை இந்த பஞ்சத்தின் நிமித்தம் பொருளாதார நெருக்கடிக்குள் சென்றது. அப்பொழுது அப்போஸ்தலர்கள் தாங்கள் துவங்கின எல்லா சபைகளுக்கும் செய்தி அனுப்பி, எருசலேமிலே பஞ்சம் உண்டாகி இருக்கிறது, இங்க இருக்கிற விசுவாசிகள் நெருக்கத்தில் இருக்கிறார்கள், ஊழியர்கள் நெருக்கத்தில் இருக்கிறார்கள், ஆகவே சபைகள் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தார்? தான் உருவாக்கின சபைகள் எல்லாவற்றுக்கும் கடிதங்கள் எழுதினார். சில சபைகளுக்கு நேரில் சென்றார். அப்படி செல்லும் பொழுது, நீங்கள் தர்ம பணத்தை சேகரித்து எருசலேமுக்கு அனுப்பி வையுங்கள், ஆண்டவருக்காக நீங்கள் விதையுங்கள் என்று சொல்லி எல்லா சபைகளையும் உற்சாகப்படுத்தினார். அப்பொழுது அவர் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதின கடிதத்திலே, அப்படி நீங்கள் இந்த பஞ்சத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு உதவிகளை அனுப்பும் பொழுது கர்த்தர் உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவது மாத்திரமல்ல, நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ண உள்ளவர்களாவீர்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேசம் ஒரு சொல்லப்படாத பஞ்சத்திலே போய் கொண்டிருக்கிறார். சமீப காலத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் நிறைய பேருக்கு வேலை போய் கொண்டிருக்கிறது. போன வாரத்தில் ஒரே நாளில் 3000 பேரை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. கோயம்புத்தூரில் அதை குறித்து ஸ்ட்ரைக் போய் கொண்டிருக்கிறது. அதே போல் ஒரு 18,000 இந்தியர்களை அமெரிக்காவிலிருந்து மீண்டும் இந்தியாவுக்கு திரும்ப அனுப்ப இருக்கிறாங்க, சட்ட விரோதமாக குடியேறினதுனால். நிறைய ஐடி கம்பெனிகளில் ஏஐ என்று சொல்லப்படுகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிறைய பேருக்கு வேலை போய் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடந்த நாட்களிலே இந்த கொரோனாவுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா எல்லா விசுவாசிகளுக்கும் வேலையில் நெருக்கடி. சம்பளம் கூட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க, ஆனால் வேலையை அதிகமாக வாங்குகிறார்கள். எப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அதே சம்பளம் தான் இன்றைக்கி வாங்கிட்டு இருக்கிறோம், ஆனால் விலைவாசி மேலே மேலே போய் கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன நடக்கிறது? இந்த கொரோனா காலத்தில் கடந்த நாட்களில் அநேக விசுவாசிகள் நகையை வைத்து சேமிப்பெல்லாம் வைத்து அந்த நாட்களை ஓட்டி விட்டார்கள். இப்போ ஒரு அறிக்கை சொல்கிறது, இந்தியாவில் நிறைய பேர் கையில் சேமிப்பு இல்லையாம். கொரோனாவுக்கு முன்னாடி சேமிப்பு வைத்திருந்த அநேகருடைய இந்தியர்கள் கையில் இப்பொழுது சேமிப்பு இல்லை. ஒரு அறிவிக்கப்படாத பஞ்ச காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக மாறுவீர்கள். ஒருவேளை மற்றவங்க நெருக்கடியில் இருக்கலாம், பண தேவையில் இருக்கலாம், குறைச்சலில் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா வகையிலும் சம்பூர்ண உள்ளவர்களாக மாறுவோம் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். You will be enriched in every way என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே நீங்கள் எல்லா வகையிலும் சம்பூர்ணம் உள்ளவர் ஆவீர்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். You will be enriched in every way. நீங்கள் எல்லா வகையிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். 2 கொரிந்தியருக்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தாருக்கு எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்த அந்த பகுதி 9வது அதிகாரம். நீங்கள் வீட்டுக்கு போய் ஃபுல்லாக அதை வாசித்து பாருங்க. அதில் 2 வசனங்களை மாத்திரம் நாம் வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10-11 வசனங்கள். 2 Corinthians chapter 9 verses 10 and 11. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10-11 வசனங்கள். என்னோடு கூட சேர்ந்து எல்லோரும் இணைந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி
உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். கரங்களை வைத்தவர் அல்லேலூயா சொல்லலாமா? இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தை பார்த்து, நீங்க எவ்விதத்திலும் எல்லா வகையிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக குறைவற்றவர்களாக மாறுவீர்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தின் மூல காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தர். அப்போ ஆண்டவர் எப்படி நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை குறித்து பவுல் இந்த வசனங்களிலே அவர் குறிப்பாக சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் 2 வகையான கிரியைகளை உலகத்தில் செய்கிறார். பின்வருகிற அந்த 2 வகையான கிரியைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் சம்பூர்ணம் அடைய முடியும். முதலாவதாக ஆண்டவர் செய்கிற கிரியை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தை போஷிக்கும் கர்த்தர். The Lord nourishes the world. முழு உலகத்தையும் படி அளக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. காகங்களை கூட அவர் கருத்தாய் போஷிக்கிறார் என்று வேதம் சொல்கிறார். கூப்பிடுகிற காகங்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்படி என்றால் உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் கர்த்தர் உணவை கொடுக்கிறார். எப்படி அவர் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல விவசாயியின் கையில் விதையை அவர் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிற தேவன். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இல்ல 2 விஷயங்களை பவுல் சொல்றாரு. முதல்ல விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார். நீங்க நினைக்கலாம், விவசாயி ஏற்கனவே விளைஞ்சதுல இருந்து தானே விதையை பெற்றுக்கொள்கிறார், அது எப்படி கர்த்தர் அந்த விதையை கொடுக்கிறார் என்று நாம் சொல்ல முடியும் என்று. ஆனா நீங்க நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, முதல் விதையை உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல விதையுள்ள மரம் செடி கொடிகளை உருவாக்கினவர் கர்த்தர். அப்ப அந்த விதையை ஆண்டவர் உருவாக்கினார். உருவாக்கினதை ஆதாமின் கையில் கொடுத்தார். ஆதாமின் கையில் இருந்ததை அவருடைய சந்ததியாகிய நாம் இப்பொழுது பெற்றுக்கொண்டு வருகிறோம். அப்போ விவசாயியின் கையிலே விதையை கொடுப்பவர் கர்த்தர். அந்த விதையை அவர் கொடுக்காவிட்டால் விவசாயம் நடக்காது. விவசாயம் நடக்காவிட்டால் நமக்கு போஷிப்பு இருக்காது. அப்ப இதுல நம்ம தெளிவா இருக்கணும். விதை என்பது கர்த்தரிடமிருந்து வருகிறது. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, விதையை கொடுப்பவர் கர்த்தர். உலகத்துல எவ்வளோ ஆராய்ச்சி நடக்குது, ஆனா விஞ்ஞானிகள் இதுவரை அவர்களாக புதிதாக ஒரு விதையை உருவாக்கவில்லை. ஏற்கனவே இருக்கிற விதையை தான் அவங்க மியூட்டேஷன் பண்றாங்களே தவிர புதிதாக ஒரு விதையை விஞ்ஞானிகள் உருவாக்க முடியவில்லை. அப்போ விதை என்பது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ விவசாயியின் கையிலே விதையை கொடுக்கிறார். இரண்டாவது, விதையை கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த விதையை உணவாக மாற்றுகிறவரும் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். விதை சில நேரத்தில் விவசாயிங்க நினைக்கலாம், நான் போன முறை விளைவிச்சதை தானே இந்த முறை நான் வயலில் போடுகிறேன் என்று. ஆனால் வயலில் போட்ட விதைகளை முளைக்க வைத்து அதை உணவாக நம் கையில் கொடுக்கிறதும் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அந்த வசனத்திலே 10வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். விதைக்கிறவன் கையில விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும், அந்த விதையிலிருந்து மனிதன் சாப்பிடுவதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. விவசாயி நிலத்தில விதையை விதைக்கிறார். இந்த கிராமத்துல வளர்ந்தவங்களுக்கு தெரியும், அந்த விதைக்கு உயிர் இருக்கிறதா? விவசாயி கையில இருக்கிற விதைக்கு உயிர் இருக்கிறதா? விதையில உயிர் கிடையாது. ஆனா அந்த விதை எப்படி உயிர் பெறுகிறது? சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த விதை உலர்ந்திருக்கிற வரை அதுக்கு உயிர் கிடையாது. ஆனா அதை ஒரு மண்ணில் போட்டு தண்ணீர் ஊற்றும் பொழுது, தண்ணீரும் மண்ணும் இணையும் பொழுது, அதற்குள் இருக்கிற அந்த விதைக்குள் இருக்கிற அந்த விதைக்குள் இருக்கிற வித்தை கர்த்தர் உயிர் பெற செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அதை உயிர் பெற செய்கிறவர் யாரு? விதைச்சா போதாது, அதற்கு உயிரை கொடுப்பவர் கர்த்தர். ஆமென். உயிர் பெறுவது மாத்திரமல்ல, அந்த விதை தொடர்ந்து வளர்ந்து நமக்கு உணவாக மாறுகிற வரை ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். நீங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று விதை விதைப்பாங்க, ஆனால் மழை இல்லாமல் விதை தீந்து விடும். இல்லை என்றால் விதைத்து நல்லா வளர்ந்துட்டு வரும், அறுவடை நேரத்தில் மழை பெய்து அத்தனை அறுவடையும் பாழாய் போய்விடும். அப்போ விதைப்பது மாத்திரமல்ல, விதைத்த விதை வீட்டுக்கு உணவாக வருவது விவசாயியின் கையில் இல்லை,
அது நம்முடைய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த இந்த நல்லா புரிந்து கொள்ளணும். அப்ப மனிதன் சாப்பிடுவதற்கு உணவை விவசாயியின் மூலமாக கர்த்தர் தருகிறார். இன்றைக்கு உலகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு தொழில் விவசாயம். ஆனா உலகத்தில் அழிந்து கொண்டு வருகிற தொழிலும் விவசாயம்தான். கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்ய யாரும் விரும்புவதில்லை. ஏன்னா அதுல பல பிரச்சனைகள் இருக்கிறது. விவசாயி விளைவிக்கிற அந்த உணவுக்கு விலை கிடைப்பதில்லை. கஷ்டப்பட்டு மாடு வளர்த்து அந்த பாலை அவர் சந்தை கொண்டு வரும்பொழுது விலை கிடைப்பதில்லை. நம்ம 1 லிட்டர் தண்ணீரை 20 ரூபாய் கொடுத்து வாங்கி குடிப்போம். ஆனால் 1 லிட்டர் பால் 40 ரூபா 50 ரூபான்னா 50 ரூபாயா பால் ஏன் இவ்வளோ விலை ஏற்றுறீங்கன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஆனால் தண்ணியை 20 ரூபாய் கொடுத்து இலவசமாக வர தண்ணியை காசு கொடுத்து நம்ம வாங்குவோம். ஆனால் விவசாயி பாடுபட்டு உருவாக்குகிற பாலை 2 ரூபாய் கூட்டினா ஸ்ட்ரைக் பண்ணுவோம். அப்போ அந்த விவசாயி கஷ்டப்பட்டு உழைத்து அவர் பாடுபட்டு கொண்டு வருகிற பொருட்களை போதுமான அளவு அது விலை போகாதனால விவசாயிகள் விவசாயத்தை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் நாம் அதிகமாக ஜெபம் பண்ணணும். நம்முடைய தேசத்தில் விவசாயம் செய்கிறவர்கள் அநேகர் எழும்ப வேண்டும். இல்லைன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன இருக்காது? சாப்பாடு இருக்காது. புரியுதா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த விதையை கொடுக்கிற ஆண்டவர் விவசாயி அதை விதைக்கும் பொழுது அதை உணவாய் மாற்றுவதில் கர்த்தர் தான் பெரும் பங்கு வகிக்கிறார். சில வருஷத்துக்கு முன்பு மேட்டூர் பகுதியில் ஊழியம் செய்கிற நம்முடைய ஊழியர் ஒருவரை நான் சந்தித்தேன். அப்போ அவர் சொன்ன ஒரு சாட்சி மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அந்த நாட்களில் ஒரு 5 வருஷம் தொடர்ச்சியாக சரியான மழை இல்லை. அந்த டேம்ல தண்ணி இல்லை. அப்போ அந்த சபையார் என்ன பண்ணாங்க, ஆண்டவரே 5 வருடமாக மழை இல்லை, தண்ணீர் இல்லை, விவசாயம் இல்லை, இந்த வருடம் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி சபையார் இணைந்து மழைக்காக ஜெபிக்க துவங்கினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு பல வருடங்களுக்கு பின்பு அந்த அணை நிரம்பி வழியும்படி கர்த்தர் மழையை கொடுத்தார். அந்த பாஸ்டர் சொல்றாரு, எங்க ஜெபத்தின் பலனாக எங்க சபையில் இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் இந்த வருஷம் நல்ல விளைச்சல் வந்தது, அவங்க எல்லாம் கடனை அடைத்து ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். விவசாயம் நல்ல ஒரு தொழில். அது நல்லா விளைஞ்சிட்டா விவசாயிகள் பெரிய ஆளா ஆயிடலாம். ஆனால் அது விளைவது யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அப்போ பவுல் இங்க என்ன சொல்ல வர்றாரு? உலகம் முழுவதையும் ஆண்டவர் போஷிப்பதற்கு விவசாயிகளை பயன்படுத்துகிறார். ஆனா அந்த விவசாயி பொருட்களை விளைவிக்க வேண்டும் என்றால் அவர் அந்த விதையை நிலத்தில் விதைக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் விதைக்கும் பொழுது கர்த்தர் அந்த விதையை ஆசீர்வதிக்கிறார், அதை முளைக்க பண்ணுகிறார். அது முளைத்து உணவாக நமக்கு வரும் வரை தேவன் அதை ஆசீர்வதித்து நடத்துகிறார். இப்ப அடுத்து விவசாயத்திலிருந்து பவுல் நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிறார். கர்த்தர் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? நம்மை சம்பூர்ணமாக்குகிற கர்த்தர். The Lord makes us rich. சம்பூர்ணம் என்பது ஆங்கிலத்தில் ரிச், செல்வம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் இந்த நாட்களிலே பஞ்சத்தில் இருக்கிற அல்லது பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை எப்படி சம்பூர்ணமாய் மாற்ற விரும்புகிறார்? நம் வாழ்க்கையிலே தேவன் நம்மை எப்படி ஒரு செல்வத்திலே நம்மை பெருக பண்ண விரும்புகிறார் என்று பார்க்கும் பொழுது அதுல 3 விஷயங்களை ஆண்டவர் செய்கிறாராம். முதலாவது, விவசாயியின் கையில் விதையை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய கையிலும் விதையை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ 10வது வசனத்தை மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். விதைக்கிறவனுக்கு விதையையும், விதைக்கிற ஒரு விவசாயிக்கு விதையையும், புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், அந்த விதையை பெருக பண்ணி உலகம் முழுவதும் சாப்பிடுவதற்கு உணவை அளிக்கிற கர்த்தர் உங்களுக்கு விதையை அளித்து, கொரிந்து விசுவாசிகளே உங்கள் கையில் அவர் விதையை அளிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ விவசாயி கிட்ட இருந்து பவுல் எங்க வந்துட்டாரு? கொரிந்து விசுவாசிகிட்ட வந்துட்டார். எப்படி விவசாயியின் கையில் கர்த்தர் விதையை கொடுக்கிறாரோ அதே போல உங்கள் கையில் கர்த்தர் விதையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க கை பிடிச்சி, நம்ம கையில எப்போ ஆண்டவர் விதையை கொடுத்தார்? நம்ம கையில எப்போ விதையை கொடுத்தார்? நீங்களாம் யோசிக்கிறீங்க, நான் எப்போ ஆண்டவர் என் கையில விதையை கொடுத்தார்? நல்லா யோசிச்சு பாருங்க. விதை என்பது நமக்கு உணவு கொடுக்கிற ஒரு பொருள். அப்போ நமக்கு உணவு எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வேலை அல்லது பிசினஸ்ல இருந்து வருகிறது. அப்போ நம்முடைய விதை எதை குறிக்கிறது? எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்களா? நம்முடைய வேலையை அல்லது நம்முடைய தொழிலை குறிக்கிறது. அப்போ ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையை உங்களுக்கு கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்க.
சில நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வேலையை வேண்டா வெறுப்பாய் செய்கிறவர்கள் உண்டு. ஏன் தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தனோ, தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன், தெரியாமல் இந்த வேலைக்கு வந்துட்டேன்னு சொல்லி பல நேரத்தில் புலம்புகிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒன்றை யோசித்து பாருங்க, வேலையே இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய உபவாச ஜபத்துக்கு வரும்பொழுது சில சகோதரிகள் புதுசாக வரவங்க சொல்லுவாங்க, கணவர் எங்கெங்கேயோ முயற்சி எடுக்கிறார், ஆனால் வேலையே கிடைக்கல, அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி அவருக்காக வேண்டுங்கள் என்று போன வெள்ளிக்கிழமை கூட ஒரு சிஸ்டர் வந்து ஜபித்து கொண்டார்கள். அப்போ உலகம் எங்கும் அன்பான தேவ பிள்ளைகளே, பலர் வேலை இல்லாமல் இருக்கிற நேரத்தில் அட்லீஸ்ட் உங்க குடும்பத்தை போஷிக்க கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. அந்த வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கைகளை தட்டி, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலைக்காக, தொழிலுக்காக நன்றி ஆண்டவரே, நீர் அதை விதையாய் கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற அந்த வேலை தொழிலுக்காக நன்றி ஆண்டவரே. அப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கு எதுதான் விதை? படிப்பு தான் விதை. ஆனா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க படிக்க முடியாதபடி பிசாசு போராடி கொண்டு இருக்கிறான். எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல, எனக்கு படிக்க பிடிக்கல, என்னை கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்லி பிள்ளைங்க அநேகர் இன்றைக்கு மேல் படிப்புக்கு போக விரும்ப மாட்டேன் என்கிறார்கள். ஏன்னா பிசாசு பல விதங்களில் அவர்களை இழுத்து அவங்க வாழ்க்கையை அவன் நாசம் பண்ண விரும்புகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, படிப்பு தான் உங்களுடைய விதை. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறையோ அவ்வளவுக்கு அவ்வளவு விதை பெருகும். விதை பெருகும் பொழுது உன் வாழ்க்கை உயரும். ஹல்லேலூயா. பிசாசு கரெக்டா அங்கதான் கை வைக்கிறான். அப்போ நம்முடைய விதை எது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். வாலிப பிள்ளைகள், உங்களுடைய விதை படிப்பு. நீங்க படிச்சு ஒரு வேலைக்கு போனாலும் அதோடு செட்டில் ஆகிடாதீங்க, மேலே படிங்க. அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு மேலே படிங்க. படித்து வாழ்க்கையில் மேலே வருவதற்கு முயற்சி எடுங்க. அப்போ வேலை போகிறவர்கள், உங்களை ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை போஷிக்க அந்த வேலையை விதையாய் கொடுத்திருக்கிறார். அதை வேண்டா வெறுப்பா செய்யாதீங்க. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை, நான் என்னுடைய மேனேஜருக்காகவோ என்னுடைய முதலாளிக்காகவோ இதை செய்யல, எனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வேலையை கர்த்தருக்காக நான் செய்கிறேன். வேலை யாருக்காக செய்யணும்? நீங்க ஆட்டோ ஓட்டினாலும் சரி, யாருக்காக ஓட்டணும்? இது கர்த்தர் கொடுத்த வேலை, இதன் மூலமாய் நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன் இல்லையா? ஒரு ஆள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறீங்க. ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் அப்படிதான். பசியோடு வர்றவங்களுக்கு உணவு கொடுக்கிறீர்கள். மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க வியாதியோடு வர்றவங்களுக்கு நீங்க மருந்து கொடுத்து அவர்களை சுகப்படுத்துறீங்க. நீங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, எஜுகேஷனல் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கிறீர்கள். அப்போ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறீர்கள். அதன் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு உணவை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வேலையை நீங்க வேண்டா வெறுப்பா செய்யாம, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிஸ்னஸ், கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை என்று அதை நீங்க முழு பலத்தோடு செய்வீர்கள் என்றால், தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீங்கள் கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அல்லேலூயா. எதை செய்தாலும், அப்போ ஊழியம் செய்கிறவங்களுக்கு விதை எது? ஊழியம்தான் விதை. அப்போ அந்த ஊழியத்தை கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும். முதலாவதாக விதையை கொடுக்கிற தேவன் உங்கள் கையிலே ஒரு படிப்பையோ ஒரு வேலையையோ ஒரு தொழிலையோ ஒரு ஊழியத்தையோ உங்கள் கையிலே கொடுத்து அந்த விதையை அவர் முளைக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வேலையை ஆசீர்வதிப்பதும் கர்த்தர். இரண்டாவது, அந்த வேலை மூலமாக நமக்கு விளைச்சலை பெருக பண்ணுகிறார். அந்த வசனத்தை, 10வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து, விசுவாசிகளே உங்கள் கையில் அவர் விதையை அளித்து அதை பெருக பண்ணி, ஆங்கிலத்துல அதை முளைக்க பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். உங்க வேலையை அவர் கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த வேலையை ஆசீர்வதிப்பதும் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில விசுவாசிங்க வேலை செய்கிற இடத்துல சம்பளம் கொடுக்க முடியாதபடி முதலாளிக்கு டைட் ஆகிடும். அவர் போய் எங்கேயாவது சிக்கிக்கிடுவார், சம்பளம் வராது. அப்போது நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் அந்த வேலை மூலமாக உங்களுக்கு வருமானம் வரணும்னா நீங்கள் அந்த வேலைக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு வேலை கொடுத்த முதலாளிக்காக என்ன பண்ணணும்? அந்த ஆளுக்காக யார் ஜெபம் பண்ணுறது? அந்த ஆள் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. நான் எதுக்கு முதலாளிக்காக ஜெபம் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கம்பெனிக்காக நான் ஏன் ஜெபம் பண்ணோம், நான் வேலை செய்கிற இடத்துக்காக நான் ஏன் ஜெபம் பண்ணோம், அப்படி அல்ல. கர்த்தர் அந்த இடத்தின் மூலமாக தான் உங்களை போஷிக்கிறார். ஆமென். முதலாளி ரட்சிக்கப்பட்டவரோ ரட்சிக்கப்படாதவரோ,
நல்லவரோ கெட்டவரோ அது நமக்கு தேவையில்லை. அந்த நீங்க வேலை செய்கிற கம்பெனியோ அல்லது அந்த அலுவலகமோ ஆசீர்வதிக்கப்படணும். அதை நடத்துகிறவருக்கு நல்ல வருமானம் வரணும். எங்களுக்கு அவர் சந்தோஷமா சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய விதையை ஆசீர்வதித்து முளைக்க பண்ணுகிறவர் கர்த்தர். அடுத்து அதை பெருக பண்ணி கர்த்தர் என்ன செய்யறாரா? உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இந்த வேலை அல்லது ஆண்டவர் நம்ம கொடுக்கிற தொழில் மூலமாக வருமானம் வரும் பொழுது அந்த வருமானத்தை நீதியின் விளைச்சலாக தேவ ராஜ்யத்துக்காக நாம் விதைக்கும் பொழுது கர்த்தர் அந்த விளைச்சலை பெருக பண்ணுவார் என்று வாக்களிக்கிறார். அப்ப இந்த வருடத்தில் ஆண்டவர் நம்முடைய வருமானத்தை பெருக பண்ணும்படி நாம் கர்த்தருக்காக விதைக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. பல நேரத்துல நம்முடைய சூழ்நிலைகள் அப்படி இல்லை. ஈசாக்கு பார்க்கிறோம், அவர் பஞ்ச காலத்தில் இருக்கிறார். ஆனாலும் கர்த்தரை நம்பி அவர் விதை விதைத்தார். தேசமெங்கும் பஞ்சம். போடுகிற விதை வளருமா வளராதா என்று நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் அவர் கர்த்தரை விசுவாசித்து விதைத்த பொழுது கர்த்தர் ஈசாக்கின் வயலை ஆசீர்வதித்தார். மற்ற பெலிஸ்தர்கள் வயலை விட அது 100 மடங்கு பலனை தந்தது என்று வேதம் சொல்கிறார். அப்ப இந்த பஞ்ச நாட்களில், இந்த நெருக்கடி நாட்களில், தேவையுள்ள நாட்களில் நாம் கர்த்தருக்காக விதைக்கிறவர்களாய் மாற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் எல்லாத்தையும் விதைக்க சொல்லலை. நம்முடைய வருமானத்தில் 10ல் 1 அவருடைய ராஜ்யத்துக்காக விதைக்க சொல்லுகிறார். இப்போ அடுத்து நம்முடைய சபையில நம்முடைய பில்டிங் ப்ராஜெக்டை நம்ம துவங்க திட்டமிடுகிறோம். அப்போ ஆண்டவருடைய ஆலய பணிக்காக தியாகத்தோடு நாம் கொடுக்க நம்மை அர்ப்பணிப்போம். எவ்வளோ செலவினங்கள் நம் வாழ்க்கையில இருக்கிறது. அதன் மத்தியிலே தேவ ராஜ்யத்துக்காக விதைக்க நம்மை அர்ப்பணிப்போம். அப்படி தேவனுக்காக நாம் விதைக்கும் பொழுது எப்படி விதைக்கணும், அதனால் என்ன ஆசீர்வாதம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சுருக்கமா பார்த்து முடிக்கலாம். 11வது வசனத்தை வாசியுங்க. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு, தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதாரண குணத்திலே நீங்கள், மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? காட்ஸ் வேர்ட் அப்படின்ற ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறார். நான் எப்பவுமே தமிழ் வேதத்தை வாசித்து ஆங்கில வேதத்தில் அது எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு வாசித்து பார்ப்பேன். அப்போ இந்த காட்ஸ் வேர்ட் அப்படின்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் காட் வில் மேக் யூ ரிச் இனஃப், ஆண்டவர் உங்களை போதுமான அளவு செல்வந்தர்களாய் மாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. பொதுவாக பணம், செல்வம், செழிப்பு அப்படின்னாவே அது ஒரு துருபதேசம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எப்போ அது துருபதேசமாக மாறுதுன்னா, கர்த்தரை ஏற்றுக்கிட்டா உனக்கு செழிப்பு தான், உனக்கு நோயே வராது, நீ பணக்காரனாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அது துருபதேசமாய் மாறுகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாடுகளும் உண்டு, ஆசீர்வாதங்களும் உண்டு. 2வது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு, மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு. அப்ப இந்த இடத்திலே பவுல் என்ன சொல்றாரு? கர்த்தர் உங்களை போதுமான அளவு செல்வந்தர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்குது? நானே கடனில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், நெருக்கடியில் இருக்கிறேன், தரித்திரத்தில் இருக்கிறேன்னு நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை கர்த்தர் போதுமான அளவு செல்வந்தர்களாய் மாற்றுவார். அதில் கூட என்ன சொல்றாரு பாருங்க, போதுமான அளவு. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவு உங்களை என்ன பண்ணுவார்? செல்வந்தராய் மாற்றுவார். பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை போதுமான அளவு செல்வந்தர்களாய் மாற்றுவார். எவ்வளவு வேணும்னு விரும்புறீங்களோ அவ்வளவு கர்த்தர் தருவார். ஒரு 10 கோடிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். 10 கோடி இருந்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு மேலே தேவையில்லை. ஆண்டவரே ஒரு 10 கோடி தாங்க. வாலிப பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவர் நினைச்சார்னா உங்களை 40 வயதுக்குள் பெரிய பணக்காரர்களை அவர் மாற்ற முடியும். 60 வயசு வரைக்கும் காலமெல்லாம் உழைத்து உழைத்து நம்முடைய முந்தின சந்ததி ஒன்றையும் சேர்த்து வைக்கல. ஆனால் இப்போ இருக்கிற சந்ததியை ஆண்டவர் நினைத்தால் 30-40 வயதுக்குள்ள அவங்களுக்கு போதுமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து விட முடியும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் விதையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய கையில் விதையை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை செல்வந்தர்களாக மாற்றுகிறார். எதற்காக? so that you can always be generous. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எப்பொழுதும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் மாறும்படி போதுமான அளவு கர்த்தர் உங்களை செல்வந்தர்களாய் மாற்றுகிறார். இப்போ அல்லேலூயா வரல பார்த்தீங்களா?
என்ன கொடுங்கன்னு சொன்னாவே என்ன ஆயிடும்? அப்படியே நமக்கு அல்லேலூயா போயிடும். ஆனா உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது தாராளமாய் கொடுப்பதற்காக. கொடுத்தப்புறம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்ச அப்புறம் தாராளமா கொடுப்பீங்களா? தாராளமா கொடுத்ததுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? அங்கதான் விஷயம் இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு கோடி கொடுங்க, நான் உங்களுக்கு 10 லட்சம் தரேன். ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு 1 லட்சம் கொடுங்க, நான் ஒரு 10,000 தரேன். இப்படிதான் நாம சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், முதல்ல உங்ககிட்ட இருப்பதை என் ராஜ்யத்துக்காக கொடு, நீ விதை, நம்பிக்கையோடு விதை, நான் அதை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது எவ்விதத்திலும் நாம் உதார குணத்திலே பெருகும்படியாக கர்த்தர் நம்மை சம்பூர்ண உள்ளவர்களாய் மாற்றுகிறார். இதனால் என்ன நடக்கும்? தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாக ஏதுவாய் மாறும். ஹல்லேலூயா. 11வது வசனத்தை ஒரு முறை எல்லாரும் வாசித்தலாம். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். நீங்கள் எல்லா விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல நீங்கள் போதுமான அளவு செல்வந்தர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் தேவனுக்காக உதார குணம்னா தாராளமாய் கொடுத்தல். தேவனுக்காக தாராளமாய் கொடுக்கக்கூடிய விதத்தில் எல்லா வகையிலும் கர்த்தர் உங்களை சம்பூர்ணம் உள்ளவர்களாக, ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாற்றுவார் என்று சொல்லி கர்த்தர் வாக்களிக்கிறதை பார்க்கிறோம். நம் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய விருப்பம் என்னன்னா, நிறைய பெற்றோருடைய விருப்பம் அதுதான். நான் கஷ்டப்பட்டுட்டேன், ஆனா எனக்கு அடுத்த சந்ததி கஷ்டப்பட கூடாது என்பது அநேகருடைய விருப்பம். எங்க லைஃப்ல பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிராமத்தில் இருக்கும் பொழுது எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுவார். கிராமத்தில் அவர் மளிகை கடை வைத்திருந்தார். சில நேரங்களில் மூட்டையெல்லாம் சைக்கிளில் வச்சு கொண்டு வருவார். ஒரு முறை அப்படி வரும்பொழுது ஹைவேஸில் ஆக்சிடெண்ட் ஆகி காய்கறி எல்லாம் கொட்டி விட்டது. பல 3-4 முறை கடையில் திருடு போய்விட்டது. இப்படி பல நெருக்கடிகள் மத்தியில் வளர்ந்து கொண்டு வந்தோம். அப்போது நான் 6வது படிக்கும் பொழுது எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, பையனை வேற ஏதாவது கடையில் வேலைக்கு அமைச்சிடலான்னு சொல்லி. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நாம் பட்ட கஷ்டம் நம்முடைய பிள்ளைகள் படக்கூடாது, அவங்க எப்படியாவது நான் அவங்கள படிக்க வைப்பேன்னு சொல்லி எங்களை நல்லா படிக்க வச்சாங்க. ஆனால் நான் எத்தனாவது வரைக்கும் தான் படித்தேன்? 10வது வரைக்கும் தான் படித்தேன். எங்கள் தம்பிங்கெல்லாம் நல்லா படித்தாங்க. எனக்கு 10வது மேலே படிக்க விருப்பம் இல்லை, ஐடிஐ போயிட்டேன். ஆனால் ஆண்டவர் கிருபையாக என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. ரட்சித்த பின்பு நான் ஐடிஐ போய் முடித்து விட்டு அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணும்பொழுது எனக்கு முதல் சம்பளம் 380 ரூபாய். ஆனால் அந்த நேரத்தில் நான் ரட்சிக்கப்பட்டு வேதத்தை அறிந்ததினால் அந்த முதல் சம்பளத்தை அப்படியே சபையில் கொண்டு போய் கொடுத்துட்டேன். பாஸ்டர் கையில் கொடுத்து, பாஸ்டர் என்னை ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் கையில் கொடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்தவுடனே எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டவர் தான், ஆனால் குடும்பத்தில் வறுமை, நீ வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே, எல்லாத்தையும் சர்ச்சைக்கு கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லி அப்பா கேட்டார். நான் சொன்னேன், நமக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவரை நான் முதலிடத்தில் வைக்கணும்பா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னேன். அல்லேலூயா. அதன் பின்பு 380 ரூபாய் மாதம் கைக்கு வரும். அதில் 40 ரூபாய் சபைக்கு தசமபாகம் கொடுத்துட்டு மீதியை தான் வீட்டுக்கு கொடுப்போம். அப்படி என்னுடைய விசுவாச ஓட்டம் அந்த வாலிப வயதிலே துவங்கினது. அப்போ 40 ரூபாய் கொடுத்த இந்த கைகள் இன்றைக்கு மாதம் கர்த்தருக்கு 40,000 மேலே கொடுத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஸ்தாபனத்துக்கு நம்முடைய சபை மூலமாக ஒரு மாதத்துக்கு 40,000 மேலே அனுப்பி கொண்டு இருக்கிறோம். பல மிஷினரிகளுக்கு நம்முடைய ஸ்தாபனம் மூலமாக உதவி போகிறது. பல ஊழியர்களுக்கு உதவி செய்கிறோம். ஸ்தாபனத்துக்கு தசமபாகம் கொடுக்கிறோம். இப்படி ஆண்டவருக்காக தாராளமாய் கொடுக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் நம்மையும் நம்முடைய சபையும் ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் என்னன்னா, கொஞ்சமாய் விதைக்கிறவர்கள் கொஞ்சமாய் அறுப்பார்கள், பெருக விதைக்கிறவர்கள் பெருக அறுப்பார்கள். ஆகவே இந்த நாளில் நாம் பல நெருக்கடியில் இருக்கலாம், கடனில் இருக்கலாம், பஞ்சத்தில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு வருகிற வருமானம் அது ஆண்டவர் கொடுக்கிற விதை. அந்த விதையிலே நீங்கள் கர்த்தருக்காக தாராளமாக விதையுங்கள், நம்பிக்கையோடு விதையுங்கள். கர்த்தர் இந்த வருடத்தில் எல்லா விதத்திலும் உங்களை சம்பூர்ண உள்ளவர்களாய் மாற்றுவார். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சில அறிவிப்புகளோடு நாம் இந்த ஆராதனையை நிறைவு செய்வோம். நமக்கு நாளைக்கு இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் கர்த்தருடைய பந்தி இருக்கும் எல்லா ஆராதனைகளிலும். ஆகவே ஞானஸ்நானம் பெற்ற யாவரும் தவறாமல் பந்தியில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம்.
அதே போலவே நாளைக்கு கடந்த வருட ஆலய விரிவாக்க பணிக்காக கொடுக்கப்பட்ட நிதி எவ்வளவு வந்திருக்கிறது, எவ்வளவு செலவாகி இருக்கிறது என்பதை குறித்த கணக்கு சபையில் ஒப்படைக்கப்படும். அது மாத்திரமல்ல, நம்முடைய புதிய ஆலயத்தின் முகப்பு தோற்றம் நமக்கு வந்துவிட்டது. நாளைக்கு அது சபையிலே காண்பிக்கப்படும். நம்ம புது சர்ச் ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி இருக்கும் என்று நாளைக்கு மன்னிக்கவும், நாளைக்கு தான், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, நாளைக்கு நமக்கு ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆலய விரிவாக்கத்துக்கான நிதி சேகரிப்பு இருக்கும். ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ணி நம்முடைய ஆலய பணிக்காக உங்கள் குடும்பத்தின் சார்பாக என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்கள் ஜெபித்து முடிவெடுத்து செயல்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். அடுத்த டிசம்பருக்குள்ள ஆண்டவர் சித்தமானால் நம்ம புதிய ஆலயத்தில் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பணிகள் வேகமாய் துவங்கப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள அன்பாய் கேட்கிறோம். ஆத்தும ஆதாய பயிற்சி நமக்கு நாளைக்கு துவங்க இருக்கிறது. இதுவரைக்கும் அந்த பயிற்சியை பெறாதவர்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அந்த பயிற்சியில் இணைந்து கொள்ள அன்பாய் கேட்கிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா மறுபடியும் ஒரு முறை பயிற்சியில் இணைந்து அதை ரினியூ பண்ணுங்க. நான்லாம் அந்த பயிற்சியை பல முறை அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதனால இப்போ தண்ணி பாடமாக தெரியும். ஆகவே நீங்கள் அந்த பயிற்சியில் பங்கெடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். வேற எதுவும் அறிவிப்புகள் இருக்கா? கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நிறைவு செய்வோம். ஒரு முறை கூட எல்லாரும், ஆண்டவரே, இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே உம்முடைய சமூகத்தில் இந்த நாளை துவங்க நீர் கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றியப்பா என்று சொல்லி அப்பாவுக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனையில் பங்கெடுத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார் என்று சொல்லப்பட்டது போல அதிகாலையில் எழுந்து வாஞ்சையாய் உம்முடைய சமூகத்துக்கு ஓடி வந்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படியே எல்லா குடும்பங்களிலும் பலிப்பதாக. நீங்கள் எல்லா விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர் ஆவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. God will make you rich enough so that you can always be generous. ஆண்டவரே, போதுமான அளவு எங்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த வருஷத்திலே எல்லா கடன்களும் மாறட்டும் அப்பா, தரித்திரங்கள் மாறட்டும் ஆண்டவரே, குடும்பங்கள் செழிக்கட்டும் தகப்பனே. அவர்கள் தேவ ராஜ்யத்துக்காக உதாரத்துவமாய் தாராளமாய் விதைக்கத்தக்க விதத்தில் அவர்களை எல்லா வகையிலும் கர்த்தர் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றுவீராக. உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தாவே, இந்த மாதம் அப்பா ஒரு சம்பூர்ணத்தின் மாதமாக, ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் காணப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் எல்லா வகையிலும் சம்பூர்ணம் அடைய, உள்ளத்திலும் இல்லத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய தெய்வீக செட்டையிலே காத்துக்கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக மாறுவீர்கள் என்று ஒரு 3 பேரையாவது வாழ்த்துங்கள். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடன் செல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.